சின்ன அழகான ஒரு தீவு. பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம கொஞ்சம் மக்கள் தொகையோட இருக்கக்கூடிய ஒரு தீவுல நம்ம ஹீரோ பாட்டுக்கிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. தெரியாதனமா ஒரு கொலை ஒண்ணு பண்ணிடுறாரு. பொதுவா ஒரு ஹீரோ இப்படி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோ இல்லனா அவரை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ மட்டும் தான் அந்த கொலையை போலீஸ் கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா இந்த கதையில டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த தீவுல இருக்கக்கூடிய மக்களுமே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு கொலையை போலீஸ் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. சோ இப்படி ஒரு ஒட்டுமொத்த தீவே சேர்ந்து நம்ம ஹீரோ பண்ண கொலையை மறைக்க எதுக்காக அந்த ஒட்டுமொத்த தீவும் அந்த கொலையை மறைக்கணும், கடைசியில போலீஸ் அந்த மக்கள் எல்லாம் மீறி கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நொடிக்கு நொடி பரபரப்பா கூடவே கெஸ்ஸே பண்ண முடியாத கடைசி நிமிஷ ட்விஸ்டோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் நான். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஷிஷிகாரின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ரொம்பவே குட்டியான ஒரு தீவை தான் காட்டுறாங்க. அந்த தீவுக்கு ஒரு வயசான நபர் ஒரு யங்ஸ்டரை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த யங்ஸ்டர் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் இருக்கான். பட் இருந்தாலும் இந்த பெரியவர் இவனுக்கு இந்த தீவுல ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக இவனை கூட்டுக்கிட்டு நேரா இசுமி அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணதுக்காக அவருடைய வீட்டுக்கு போக அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல யாருமே கிடையாது. காலிங் பெல் அடிச்சும் பாக்குறாரு. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனால நேரா காருக்கு வந்து தோப்பார் தம்பி ரெஸ்யூம பத்திரமா கையில வச்சிருக்கல, நம்ம தேடி வந்த இசுமி வீட்டுல இல்லன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்காரு, கண்டிப்பா இங்க உனக்கு வேலை கிடைக்கும், நீ கவலையப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து இவங்க கிளம்ப அப்ப அப்படியே கட் பண்ணி அதே தீவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கதான் இவங்க தேடி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இசுமி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் வேற யாருமே கிடையாது, இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இந்த தீவுல ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு. ரொம்ப வித்தியாசமான பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஃபிக் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு. கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய அத்திப்பழம் ரொம்பவே ரேரு, ரொம்பவே ஃபேமஸ். அதனாலே இசுமி வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஒரு பெர்ஃபெக்ட்டான தொழில் மட்டும் கிடையாது, ஒரு அழகான குடும்பமும் இவருக்கு இருக்கு. ஒரு அன்பான மனைவி, அதுக்கப்புறமா ரொம்பவே அழகான ஒரு குட்டி பெண் குழந்தை. இவங்க ரெண்டு பேர் கூட ரொம்பவே சந்தோஷமா இந்த தீவுல இவருடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. வெறும் தொழில் குடும்பம் மட்டும் இல்லாம இவருடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. அதுல ஒருத்தன் தான் ஜூன், சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் தளபதியில வரக்கூடிய தேவா சூர்யா மாதிரி சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த ஜூன் வந்து அப்படியே நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட். இவனுக்கு குடும்பம் எல்லாம் கிடையாது, தனிமையில தான் இருக்கான். இவன் ஆக்சுவலி ஒரு ஹண்டர். அதுல இவனுக்கு பயங்கரவே இன்ட்ரெஸ்ட். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்குன்னு சொல்லிட்டு தனி தொழில் எல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றது தான் இவனுடைய பிரதானமான வேலையே. சோ இப்படி இந்த படத்துடைய ஹீரோஸ்களான இந்த ரெண்டு பேரை நமக்கு காமிக்க, படத்துல ஹீரோஸ் இருந்தா கண்டிப்பா வில்லன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த வில்லன் யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி வில்லனை இன்ட்ரோ கொடுத்தாச்சுடா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கூட வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டரை காட்டுறாங்க. அவங்கிட்ட அந்த பெரியவர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாத்தியா இந்த தீவை எவ்வளவு அமைதியா இருக்கு, கண்டிப்பா உன்னுடைய நிலைமைக்கு இந்த தீவு தான் ஒரு தீர்வா இருக்க போது, கண்டிப்பா உன் வாழ்க்கை இங்க மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிட்டே இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அப்படியே அவனுடைய பெல்ட்டை கட்டி அவருடைய கழுத்தை நிச்சு சாவடிச்சு போட்டுருவானா. என்னன்னு பார்த்தா இவன் சரியான சைக்கோ கில்லரா. அவனை திருத்தி அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கணும்னு தான் பாவம் இந்த பெரியவர் இந்த தீவுக்கே கூட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த தீவுக்குள்ள வந்த உடனே அந்த பெரியவரை போட்டு தள்ளிட்டு இவன் பாட்டுக்கிட்டு சைக்கோ தனமா இந்த தீவுக்குள்ள நடக்க ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி ஒரு புது கேரக்டர் ஒன்னு காட்டுறாங்க. சின்னு சொல்லிட்டு இந்த ஊரை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆபீசர். பின்னாடி சின்னதா இருக்கா இல்லையா, அவன் தான் சின்ன. பக்கத்துலயே அவனுக்கு ஒரு சீன் இருக்காரு. ஆக்சுவலி இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ரோட்ல ஒரு ஃபேமிலி வந்து பண்ணி அடிச்சு சாகடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி கிட்ட அந்த சீனியர் போலீஸ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இதை நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண வேணாம், ரிப்போர்ட் பண்ணா தேவையில்லாம உங்களுக்கு தான் பிரச்சனை, இதை நாங்க கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் புதைச்சிரும், நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கிட்ட ஒரு சொல்ல, இதை வந்து அந்த ஜூனியர் போலீஸ் ஆபீசர் பாக்குறான். அந்த சின்ன என்ன நம்ம சீனியர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட காட்டு பண்ணிய கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது தான் கேக்குறான், சார் இதை நியாயப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் தானே சார், அதை ரிப்போர்ட் பண்ணாம நம்ம இப்படி பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க, நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, ஆனா சில சமயங்கள்ல இந்த மாதிரி சட்டங்களை வளைக்கிறது மூலியமா மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னா அப்பதான் நம்மளால ஒரு நல்ல போலீஸாவே இருக்க முடியும். நீ சின்ன வயசுல இருந்து இந்த தீவுல தானே பிறந்து வளர்ந்துருக்க, அப்ப நீ அவங்களுக்கான ஒரு போலீஸா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு அட்வைஸ் பண்றாரு. ஆக்சுவலி இந்த சீனியருக்கு இனிதான் லாஸ்ட் டே. அதுக்கப்புறமா நம்ம ஷின் தான் இந்த ஒட்டுமொத்த தீவையும் பாத்துக்க போறது. சோ அதனால கடைசியா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த தீவுடைய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் இதை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஷின் சல்யூட் அடிச்சு அந்த போலீஸை வழி அனுப்பி வைக்கிறான். இப்போதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஷின்னை வந்து பயங்கரமா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சம்பந்தம் இருக்கு. ஆக்சுவலி இவனுமே நம்ம ஹீரோடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோ இசுமி, அதுக்கப்புறம் ஜுன்னு, அப்புறமா இந்த சின்னு, இந்த மூணு பேருமே பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ இப்படி இங்க இவரை காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஃபார்ம்ல தான் இப்ப காட்டுறாங்க. அவர் ஃபார்ம்ல விளைஞ்ச அந்த பிளாக் ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது பார்சல் பண்ணிக்கிட்டு நேரா அந்த தீவுல இருக்கக்கூடிய டவுன் ஹாலை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் வழியில இந்த சைக்கோ கில்லரை இவங்க பாத்துறாங்க. யாரா இவன் ஊர்ல புதுசா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா அவனும் ஜூஸை குடிச்சுக்கிட்டு இவங்க பேச பேச அந்த இடத்தை விட்டு பேசாம நடந்து போக, சரி விடுறா மச்சான் ஏதோ பைத்தியம் போல இருக்கு, நமக்காக மேயர் அங்க டவுன் ஹால்ல காத்துட்டு இருக்காங்க, வா நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா டவுன் ஹாலுக்கு வர அங்க இவங்க சொன்ன மாதிரி மேயர் இவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க நம்ம ஹீரோ ஃபார்ம்ல விளைஞ்ச அந்த ஃபிகர் எல்லாம் பாக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதை அவங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்து நம்ம ஹீரோவை புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இந்த தீவானது ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அது மட்டும் இல்லாம இங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, இங்க தொழில்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல, அடிப்படையான வசதிகள் சொல்லிட்டு இந்த தீவுல எதுவுமே கிடையாது. ஆனா எப்பத்துல இருந்து நம்ம ஹீரோ இந்த வித்தியாசமான கருப்பு ஃபிகர் வளர்க்க ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்து கவர்மெண்ட் உடைய பார்வை இந்த தீவுல பட்டிருக்கிறதாகவும், அது
மூலியமா சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வரப்போறதாகவும் மேயர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோ இசுமி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த தீவோட ஹீரோவா மாற போறான். சோ இதெல்லாம் இங்க இவங்க பேசிட்டு இருக்க அதே சமயம் ஊருக்குள்ள புதுசா புகுந்த அந்த சைக்கோவை தான் காட்டுறாங்க. அவன் இப்ப எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நேரா ஹீரோவுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்க வீட்டுக்கு வெளியில தன்னந்தனியா விளையாடிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய சின்ன குழந்தைய அவன் குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ வீடு திரும்பிட்டாரு. வந்தவர் நேரம் பொண்ணு எங்கன்னு கேட்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் பதறி போய் வெளியில வந்து தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அங்க பொண்ணு இல்ல, அதுக்கு பதிலா இந்த ஜூஸ் பாட்டில தான் நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டில பார்த்த உடனே நம்ம ஹீரோ பதற ஆரம்பிச்சாரு. ஏன்னா காலையில தான் அந்த சைக்கோ இந்த ஜூஸ் பாட்டிலோட சுத்திட்டு இருந்ததை பார்த்திருப்பாரு. இதை பார்த்த உடனே இப்ப பயந்து போய் நம்ம ஜுன்க்கு இவருக்கு கால் பண்ண அங்க ஜுன் வீட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் ஷின்னு இருக்காரு. அந்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த காட்டு பண்ணி அதை நம்ம ஜுன்னுடைய வீட்ல வச்சு டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வர உடனே கன்னு கிட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் புறப்படுறாங்க. இதே சமயம் நம்ம ஹீரோ ஒருவேளை ஃபார்ம் ஹவுஸ்க்கு குழந்தை போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தா உள்ள அந்த சைக்கோ உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுவும் ஹீரோவுடைய பொண்ணுடைய சைக்கிள்ல இதுல கூடவே போன்ல பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான இப்ப நம்ம ஹீரோ எங்கடா என் பொண்ணு அப்படின்னு மாதிரி கேட்க, ஓ குட்டியா கியூட்டா இருந்தாலே அது உன் பொண்ணா, அவ செம்ம அழகா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வல்கரா பேச ஆரம்பிக்க அதனால அவனை புடிச்சு நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஜூனோ சின்னோ அங்க வந்துற நம்ம ஜூன் கையில துப்பாக்கி இருக்கு, அதை வச்சு அவன் மிரட்டான். ஆனா அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம இந்த சைக்கோ சிரிச்சிட்டு இருக்க. அதனால கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் கழுத்தை புடிச்சு அடிக்க அந்த சண்டையில அந்த சைக்கோ நம்ம ஹீரோ கையை புடிச்சு கடிக்க இப்படியே இந்த கைகலப்புல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்கோவுடைய தலை ஒரு ஷார்ப்பான கார்னர்ல பொத்துன்னு விழுந்து ஸ்பாட்லயே அந்த சைக்கோ இறந்து போக அவ்வளவுதான் ஒரு மயான அமைதி. என்ன நடந்ததுன்னே ஒரு நிமிஷம் இவங்க மூணு பேருக்கும் புரியல. அப்படியே அதிர்ச்சியில அதிர்ந்து போய் அவங்க நின்னுட்டே இருக்கும்போது அப்ப வெளியில நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபுடைய குரல் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா கூடவே பொண்ணு நடந்து வரா. ஆக்சுவலி அவ பக்கத்துல தான் இங்க விளையாட போனா போல இருக்கு. ஆனா அது தெரியாம இங்க ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்து முடிஞ்சிட டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட இதை மறைச்சிடறாரு. பொண்ணை கூட்டு முதல்ல நீ வீட்டுக்கு போ, நாங்க வரோம், ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள வந்து பயங்கரமா புலம்புறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை இல்லாம இந்த தீவுடைய எதிர்காலத்தையும் நான் சேர்த்து அழிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா புலம்புறாரு. அதை கிட்ட ஜூன் வந்து டி மச்சான் விடுறா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லாண்டாடும் போது என்னடா சொல்லுவேன், என்ன சொன்னாலும் இது ஒரு கொலடா, அதுவும் என் ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷின் இருக்கா இல்லையா, அவனுமே நம்ம ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஆக்சுவலி அந்த சீனியர் சொல்லிட்டு போனார் இல்லையா, மக்களுக்கு ஒரு நல்லதுன்னா நம்ம சட்டத்தை வளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா. அது மட்டும் இல்லாம இங்க நடந்தது ஒரு கொலையே கிடையாது, இது ஆக்சிடென்ட். இது வெளியில தெரிய வருது மூலியமா இந்த தீவை பாதிப்படையும் அப்படின்னா இதுல மறைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய டைட்டிலே போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா முதல்ல இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதனால அது ஒரு ப்ளூ கலர் கவர்ல கட்டி நம்ம ஜுன்னுடைய வீட்ல ஒரு ஃப்ரீசர் இருக்கும், அதுல இப்போதைக்கு வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா ராத்திரி டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி இவங்க யோசிச்சுட்டு வண்டியில ஏத்த அப்போ ஒரு வயசானவர் அதை பாத்துருவாரா. ஆமா என்னப்பா தம்பி அப்படின்னு மாதிரி கேட்க டக்குன்னு நம்ம ஷின் போயிட்டு அது வந்து காட்டு பண்ணி தாத்தா அப்படின்னு மாதிரி கலாய்க்க என்னது மறுபடியும் காட்டு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல ஒரு காட்டு பண்ணி அடிச்சு சாகடிச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இந்த தாத்தா. மறுபடியும் இன்னொரு ஒரு காட்டு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளுக்குள்ள வர தாத்தா தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கும், நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பெருசை பேசி அனுப்பி விட்டுட்டு அந்த பாடியை நேரா கொண்டு வந்து ஜுன்னுடைய வேர் ஹவுஸ்ல வச்சுட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு ப்ரூஃபும் அவங்க கிட்ட இல்ல, இப்போதைக்கு இவனை யாரும் தேடி வராத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க பேசிட்டு இருக்க. இதே சமயம் வேற ஒரு ஊர்ல ஒரு டிடெக்டிவ் ஆபீசர் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவருக்கு ஒரு கேஸ் ஒன்னு வந்திருக்குது, அது வேற யாருமே கிடையாது. இந்த படத்துடைய பிகினிங்ல இந்த சைக்கோ கில்லர் ஒரு வயசானவர் சாகடிச்சா தெரியுமா, அந்த வயசானவருடைய பொண்ணு, அந்த வயசானவர் காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை கொடுத்திருக்காங்க. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணதுக்காக தான் இந்த டிடெக்டிவ் அவங்களுடைய அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. அந்த வயசானவருடைய வீட்ல தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சைக்கோவுடைய ஃபைல் அந்த வயசானவருடைய ரூம்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கோக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு போல இருக்குது. அது மட்டுமே இல்லாம பக்கத்துலயே ஒரு மேகசின்ல நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய தீவு, அந்த தீவுல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான ஃபார்ம் ஹவுஸ், அங்க வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நியூஸ், இப்ப இது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ண இந்த டிடெக்டிவ் கண்டிப்பா அந்த வயசானவர் அந்த தீவுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணி அந்த தீவை நோக்கி புறப்பட்ட ஒரு வர அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த தீவுல தான் காட்டுறாங்க. அந்த தீவுல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிவில இந்த தீவை பத்தியும் நம்ம ஹீரோ வச்சிருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான அந்த கருப்பு ஃபிகர் பத்தியும் நியூஸ்ல வந்துட்டு இருக்கிறது தான் அந்த தீவுல இருக்கக்கூடிய எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த தீவுடைய மேயர் எழுந்துச்சு ஒரு குட் நியூஸ் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மத்த நாடுகள்ல எங்குமே விளையாத இந்த கருப்பு ஃபிகானது நம்ம தீவுல விளையிறதுனால அதை கவர்மெண்ட் மோட்டிவேட் பண்ற விதமா கிட்டத்தட்ட 500 மில்லியன் நம்ம தீவுல இன்வெஸ்ட் பண்றதா இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கலாம். அடிப்படை வசதிகளான ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் நம்ம இசுமி தான், அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல தட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பாராட்டுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ முழுசா சந்தோஷப்பட முடியாம மனசுக்குள்ள ஒரு பயத்தோடவே கஷ்டப்பட்டு இருக்கான். இன்கேஸ் அந்த கொலை மட்டும் தெரிய வந்துச்சுன்னா இந்த மக்களுடைய சந்தோஷம் எல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இசுமிக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இசுமிக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ இசுமி, அவருடைய ஃப்ரெண்ட் ஜூன், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப், இவங்க 3 பேருமே இந்த தீவை சேர்ந்தவங்க கிடையாது. ஆக்சுவலி பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புயல்ல மாட்டின ஒரு கப்பல் அப்படியே கடலுக்குள்ள போயிருக்கு. அதுல இருந்து தப்பிச்ச 3 பேர் தான் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஜுன்னு. நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அப்பவே பயங்கரமா கதறி கதறி அழுதுருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்து கடல்ல மூழ்கி இறந்து
போச்சு. தான் ஃபேமிலி செத்து போனதுனால இவங்களும் கடல்ல விழுந்து சாக போயிருக்காங்க. ஆனா அந்த ஒரு நொடியில நம்ம யுசுமி அப்படியே கட்டி பிடிச்சிங்க பார், உனக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், உனக்காக நான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஜுன் இருக்கான், நம்மளாம் ஒன்னா ஃபேமிலியா கடைசி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த 3 பேரை இந்த தீவு தான் அடைக்கலம் கொடுத்து இவங்க இந்த நிலைமைக்கு வர அளவுக்கு உதவி செஞ்சிருக்குது. சோ அந்த உதவிக்கு கைமாறாதான் இந்த தீவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா அது எல்லாமே கைக்கூடி வர காலகட்டத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ண அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. நம்ம ஜுன்னுடைய வேர் ஹவுஸ்ல இருந்து எப்படியாவது அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சைக்கோ கில்லரால செத்து போனார் இல்லையா தாத்தா, அவரை தேடிக்கிட்டு ஒரு டிடெக்டிவ் கும்பல் இந்த தீவுக்குள்ள வருது அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வர அப்படியே ஃப்ரீசர்லயே அந்த பாடியை மறைச்சு வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க நேரா ஃபார்ம் ஹவுஸ்ல போயிட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து டிடெக்டிவ் விசாரிக்கிறாங்க, இந்த வயசானவரை நீங்க பாத்தீங்களா, கூடவே இந்த பையனை பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே வேலை தேடிக்கிட்டு உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா பார்த்துட்டு இல்லங்க நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த லேடி மறுபடியும் இங்க பாருங்க ஏனோ தானோன்னு பார்த்து சொல்லாதீங்க, இவன் இருக்கா இல்லையா இவன் ஆக்சுவலி ஒரு சைக்கோ கில்லர், ஆல்ரெடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாகடிச்சு தான் இந்த தீவுக்கே வந்திருக்கான். சோ இவனால இந்த தீவுக்கு தான் ஆபத்து, ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பயும் நம்ம ஹீரோ வந்து இல்லங்க நான் பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இந்த டிடெக்டிவ் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அது என்னன்னா நேத்து அந்த கில்லருக்கும் நம்ம ஹீரோக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டப்போ அந்த கில்லர் நம்ம ஹீரோ கையை கடிச்சிட்டு இருப்பான் தெரியுமா, அதை கரெக்டா பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறதுக்காக அது காட்டு பண்ணி கையை கடிச்சிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல இவர் சொல்லிட இந்த இடத்துல இந்த டிடெக்டிவ்க்கு நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துற இங்க அப்படியே கட் பண்ணி இந்த தீவுடைய மேயரை தான் காட்டுறாங்க. அவங்கள பாக்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பெரிய ஆபீசர் வந்திருக்காரு. ஆக்சுவலி அவங்கள பாக்கிறதுக்காக வரல, கவர்மெண்ட் தரக்கூடிய அந்த ஃபண்டுக்கு காரணமா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. எங்கம்மா அந்த இசுமி, அவனை பாக்கணுமே, அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஃபண்டே வந்து சாங்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த மேயர் பிஏ கிட்ட சொல்லி எங்க இருந்தாலும் நம்ம இசுமியை பிடிச்சி கூட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மேடம் அவன் 10 மணிக்கெல்லாம் இங்க வரதான் சொல்லியிருந்தான், ஆனா இப்ப போன் பண்ண அவன் எடுக்கவே மாட்டான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் 10 நிமிஷத்துல அவன் இங்க வந்தாங்கணும், அவன் மட்டும் வரல உனது வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி மேயர் பிஏ கிட்ட சொல்லிட அங்கதான் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்ல மாடிட்டு இருக்கானே. அங்க தொடர்ந்து அந்த டிடெக்டிவ் ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்க அப்ப நம்ம போலீஸ் ஆபீசர் ஷின்னுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அந்த தீவுல ஒரு பணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா, வேற யாருமே கிடையாது. முதல் சீன்ல அந்த சைக்கோவால கொலை செய்யப்பட்டார் இல்லையா தாத்தா, அவர் தான். இப்ப அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் இந்த டிடெக்டிவ் எல்லாருமே போயிட அங்க நேரா போயிட்டு பாடியை பார்த்த நம்ம ஹீரோ இன்னுமே பயந்து போய் ஜூன் கிட்ட இதை கண்டிப்பா அந்த சைக்கோ தான் பண்ணிருக்கான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும், இல்லனா நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிளம்ப இங்க இந்த மேயர் தான் காட்டுறாங்க. அவங்க எப்படியோ பேசி சமாளிச்சு அந்த ஆபீசரை கவர்மெண்ட் ஆபீசரை புடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா டைம் ஆனதுனால என்னமா டைம் ஆகுது, சரி அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன், நான் நாளைக்கு வரேன், அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என்னால பணத்தை சாங்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட இதனால மேயர் சமகாண்டாயிடுறாங்க. இதுல இந்த பிஏ வேற வந்து ஐயோ போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆல்ரெடி கடுப்புல இருந்த மேயர் பிஏ காதை புடிச்சு திருகி 500 மில்லியன் அவன் மட்டும் டைமுக்கு வந்திருந்தானா இன்னத்துக்கு நம்ம கையில 500 மில்லியன் இருந்திருக்கோண்டா, எல்லாம் உன்னால தான்டா, அப்போ முதல்ல அவன் ஒழுங்கா போய் கூட்டினவர் வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேய் ஓட்டி இந்த பிஏ அமுச்சு விட்டுற அடுத்த சீனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. எல்லாமே அந்த சைக்கோ கில்லருக்காக தான். கண்டிப்பா அந்த சைக்கோ இந்த தீவுக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பான், அடுத்த கொலையை அவன் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போர்ஸே தீவுக்குள்ள இருக்கிறாங்க. கூடவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இப்படி ஒரு கொடூரமான சைக்கோ கொலைகாரன் இந்த தீவுக்குள்ள சுத்திட்டு இருக்கான், அவனை நீங்க நேர்ல பார்த்தாலோ இல்லன்னா சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சாலோ உடனே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நம்ம நியூஸ் பரவிட்டு இருக்க. இதுக்கிடையில நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க, எப்படியாவது போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக் பண்ணி வெளியில எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ற சமயத்துல கரெக்டா மேயர் வீட்டுக்குள்ள வந்துருவாங்களா. வரும்போது கையில ஷாக் கொடுக்குற மிஷனும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது. கூடவே நம்ம ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் எதுக்காக இவங்க பண்ணாங்க, இந்த தீவுடைய மக்களுடைய நல்லதுக்காக தான் இவங்க பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண இதெல்லாம் கேட்ட இந்த மேயர் நேர்மையா ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தா பரவாயில்லப்பா கரெக்டா பண்ணிருக்கீங்க, இது மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு இசுமியே உனதான் புச்சின்னு போவாங்க, அதனால இந்த தீவுக்கு வரக்கூடிய இந்த ஃபண்டோ நின்று போயிடும். சோ அதனால இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இவனை போலீஸ் தீவு முழுக்க தேடிட்டு இருக்குது, ஆனா இவனும் செத்து போயிட்டான். சோ இவனை சாகடிச்ச படிய யாராச்சும் ஒருத்தர் ஏத்துக்கணும் இல்லையா, யுசுமி நீ இதை ஏத்துக்க கூடாது, ஏன்னா இந்த தீவுக்கு வரக்கூடிய ஃபண்டே ஊ மூலியமா தான் வரப்போகுது. சோ இதை ஏத்துக்கக்கூடிய ஒரே ஆள் உன் ஃப்ரெண்ட் இந்த போலீஸ்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கை காட்டுறாங்க. இங்க பார்ப்பா சின்ன, நீ இவனை முடிக்க ட்ரை பண்ணும்போது சாகடிச்சிட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கேஸ் அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான், அதெல்லாம் முடியாது, இதை பண்ணதுதான் அவன் என் ஃப்ரெண்டு, அவனை அப்படிலாம் விட்டுற மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படின்னா அதோ வெட்டியாகிறான ஜுன்னு இவனை போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஜுன்ன கை காட்ட ஆமாப்பா உனக்கு என்ன உன் நண்பன மாதிரி குடும்பம் இருக்குதா, இல்ல அவன் பண்ற மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கியா, ஹண்டர்ன்ற பேர்ல இந்த ஊருக்குள்ள சும்மா தானே சுத்திட்டு இருக்க, ஒழுங்கா நீ தான் ஒத்துக்கணும் புரியுதா, நீ ஜெயிலுக்கு போற, அதுக்கப்புறமா இந்த ஊருக்கான ஃபண்ட் என் கைக்கு வந்து சேரும், அந்த ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறமா இசுமி நீயுமே இந்த ஃபார்மை என் கிட்ட ஒப்படைச்சிட்டு என் பேர்ல மாத்திட்டு இந்த தீவை விட்டே வெளியில போயிடு, அப்பதான் நான் உன்னை மாட்டி விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி இந்த மேயர் இப்படி ஒரு திட்டத்தை போட ஆக்சுவலி இந்த மேயருக்கு இந்த தீவு மேல அக்கறை இல்ல போல இருக்குது, அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த 500 மில்லியன் அது மேலதான் அக்கறை போல இருக்கு, அதனால இவ இப்படி ஒரு பிளான போட்டுட்டு அங்க இருந்து வெளியில போலான்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணா கச்சக்கன்னு கட்டி எடுத்து ஒரு வயசான தாத்தா இந்த மேயரை குத்த வராரு. யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட டெட் பாடியை பார்த்துட்டு என்னது பண்ணியா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கேள்வி கேட்டிருப்பார் தெரியுமா, அந்த தாத்தா தான் இவரு. ஆக்சுவலி அப்ப இவர் அந்த பாடியை வந்து பண்ணி தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா போலீஸ் இப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி சந்தேகப்படுற மாதிரி ஹீரோவுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த
சொல்ல இந்த மேயரை வந்து தட்டி கேட்பாங்கன்னு பார்த்தா இதுவே ஒரு திருட்டு கொட்டா இருந்ததுனால கடுப்பாய் போன தாத்தா கத்திய வச்சு வெட்டுற பதிலுக்கு அந்த மேயர் என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா ஷாக் கொடுத்து அந்த தாத்தாவை சாகடிச்சிடறா. இதை பார்த்துட்டு கடுப்பாய் போன நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஜுன்னு அவ கையில இருந்த மண்வெட்டி எடுத்து ஒரேடி மேயர் தலையில அடிக்க அவ்வளவுதான் 1க்கு 3 கொலை ஆகி போயிடுது. இதுல மேயரை வேற கொலை பண்ணிட்டானுங்க. இப்படி இங்க நிலைமை ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வளைச்சு வீடு விட தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போதுதான் இந்த வயசான தாத்தா இறந்து போன விஷயம் நம்ம டிடெக்டிவ்க்கு தெரிய வர. அவங்க வீட்டுக்கு போய் கேட்டா அவங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. சரி இவங்க வீட்டுல தான் சந்தேகப்படுற மாதிரி சொல்றாங்க, அவங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டாக்டர் வந்து கேட்டா அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு சர்டிபிகேட்டே கொடுக்குறாரு, அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போனான்னு சொல்லிட்டு. இதுல இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையிலேயே செத்து போன மேயருடைய பாடியும் அவங்களுடைய போட்லயே இறந்து போன நிலைமையில கிடைச்சிருக்குதா இவங்களுக்கு தகவல் வர. அங்க போயிட்டு இந்த ஃபாரன்சிக்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சைக்கோ கில்லரால தான் இந்த மேயர் கொல்லப்பட்ட மாதிரியான தடயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலி அந்த மாதிரி நம்ம பசங்க தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. இதை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பேசுறாங்க. அந்த சைக்கோ கொலகாரன் தான் இந்த மேயரை கொண்டுட்டு இன்னுமே இந்த தீவுகளை சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லயே பேச்சு அடிபட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஷின் போலீஸ் ஆபீசர் மூலமா நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுடைய பிளான் படியே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் தான் வந்துட்டு இருக்குது. ஏன் பாத்தீங்கன்னா இந்த செத்து போன மேயருடைய ஷோல்டர்ல வெட்டம் இருக்குது, அதே சமயம் தலையில யாரோ அடிச்சு செத்த மாதிரியும் இருக்குது. இது ஒரு மாதிரி சந்தேகத்தை கொடுக்குது. வேற யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட அடுத்த சீனே மேயருடைய பிஏ கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மேயருக்கு யாராச்சும் இந்த ஊர்ல எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பிஏவும் வந்து பாத்தீங்கன்னா சாச்சா அப்படிலாம் இல்ல சார், இந்த மேயர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, இந்த ஊர் மக்களுடைய வளர்ச்சிக்காக ரொம்பவும் கடினமா உழைச்சவங்க, அதனாலே இந்த ஊர் மக்களுக்கு இந்த மேயர்னா ரொம்பவும் பிடிக்கும். சோ கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே இதை பண்ணிருக்க மாட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி இவருமே வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்க, என்னடா இது இந்த ஊர்ல எங்க விசாரிச்சாலும் ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா நம்ம ஜுன்னுடைய வேர் ஹவுஸ்க்கே இவங்க களத்துல இறங்கிட வந்து பார்த்தா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் லாக் பண்ணப்பட்டிருக்குது. அதை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணும்போது இங்க என்ன சார் பண்றீங்க, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, வாரண்ட் இல்லாம நீங்க எதுவுமே பார்க்க முடியாது தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லப்பா செத்து போன பண்ணியை வச்சிருக்காமே அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் போது வெளியாட்களுக்கு எல்லாம் நாங்க காட்டுறது கிடையாது, அது மட்டும் இல்லாம டிசீஸ் பரவிடும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து டிடெக்டிவ் நம்ம ஜூன் அனுப்பி விட்டுற. இங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதனால இப்ப நேரா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துற. அங்க போயிட்டு நேத்து உங்க ஹஸ்பண்ட் எங்க இருந்தாரு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப கேஷுவலா நம்ம ஹீரோ வந்து ஆன்சர் பண்ணிடுறாரு. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால ஒரு மாதிரி மூஞ்சு தொங்க போட்டு வெளியில வரும்போது அப்ப நம்ம டிடெக்டிவ் கூட இருக்கக்கூடிய அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு என்னவோ இவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது சார், எல்லாமே கரெக்டா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, எல்லாமே கரெக்டா இருக்கிறது வேறமா, ஆனா எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி பர்ஃபெக்டா இருக்குதேமா, அதுதான் என் சந்தேகம், ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்குது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போய் இவங்க இந்த வீட்டை விட்டு நடந்து போக அப்ப கிடைக்குது பாருங்க இவருக்கு ஒரு க்ளூ. என்னன்னா ஹீரோவுடைய வீட்டு வாசல்ல கார்டன்ல இவங்களுக்கு ஒரு என்வலப் கிடைக்கிறது. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த செத்து போன சீரியல் கில்லருடைய அந்த ரெஸ்யூமே இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம டிடெக்டிவ் பாத்தியா அவன் இங்க வந்திருக்கான், இவங்களுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்சிருக்குது, இப்போவாது ஒருத்தங்களை ஈஸியா நம்பிடக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோ, வா இது எங்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க நேரா ஊருக்குள்ள வர அந்த இடத்துல இந்த செத்து போன மேயருக்கு இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்குது. அங்க வந்த மக்கள் எல்லாம் இவங்களை பிடிச்சி இப்ப கண்ணாமண்ணு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தானே இந்த ஊர்ல கொலையா விழுந்துட்டு இருக்குது, அந்த சைக்கோ தான் எங்க மேயரை கொண்டு தப்பிச்சு போயிட்டான்ல, அவனை வெளியில போய் தேடுங்கடா, இங்க இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னு கத்த. அப்ப அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான போலீஸ் ஆபீசர் ஷின்னு இருக்காரு. அவரு நம்ம டிடெக்டிவ்ஸ் பார்த்து பேச வர, நான் அவங்க ஊர் மக்கள் எல்லாம் எப்பவுமே இப்படிதான் கடுகடுன்னு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சாச்சா அப்படிலாம் இல்ல சார், எங்க ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, இதெல்லாம் அந்த சைக்கோ கொலைகாரனோட பாடி கிடைக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும் சார் அப்படின்ற மாதிரி டக்கு லூஸ் டாக் விட்டுற. இப்படிதான் நல்லா போயிட்டு இருக்கோம் பிளான். லூஸ் டாக்லயே ஒரு சில பேர் சொதப்பிடுவாங்க. இதை புடிச்சுக்கிட்ட நம்ம டிடெக்டிவ் ஒரு நிமிஷம் அந்த சைக்கோ காணாம போயிட்டான், நாங்க தேடிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே, அவன் செத்து போயிட்டான் போறோம்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்றான் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப டக்கு நம்ம சீன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இல்ல சார் அவன் இங்க இருந்து மேயரை கொண்டு தப்பிச்சு கப்பல்ல போகும்போது மூழ்கி கிழகி செத்துட்டு இருப்பான்ல சார், அந்த மாதிரி ஒரு யூகிச்சு சொன்னேன் சார் அப்படின்ற மாதிரி வழவழா கொடகொடான்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அப்படியே வழிஞ்சிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட. இனிமே டிடெக்டிவ் உடைய சந்தேகங்கள் வலுவாக ஆரம்பிச்சிருது. இதுக்கிடையில அந்த வயசான தாத்தாவுடைய இறுதி சடங்கும் நடக்குது. அதுல நம்ம ஒட்டுமொத்த பசங்களும் இருக்காங்க, போலீஸ் ஆபீசர், நம்ம ஹீரோஸ் 2 பேர் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி ஓகே இவங்க கொலையை பண்றாங்க மறைக்கிறாங்க எல்லாம் ஓகே, ஆனா இது செத்து போன வயசானவருடைய குடும்பம் ஏன் போய் சொல்லணும் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு, கூடவே டாக்டர் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அன்னைக்கு ராத்திரி இந்த பெரியவர் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய காதுல நீ தான்ப்பா இந்த தீவியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாரு. அடுத்த சீனே அந்த பெரியவரை தேடிட்டு அந்த ஃபேமிலி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்தவங்க அந்த தாத்தா செத்து போனதை நினைச்சு அப்படியே ஷாக் ஆக அந்த இடத்துல அவங்க கால்கள்ல நம்ம ஹீரோ விழுந்து கதறி கதறி மன்னிப்பு கேட்கிறாரு. கூடவே தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இந்த தீவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதையும் சொல்றாரு. சோ அதனாலே உண்மை தெரிஞ்ச அந்த ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தீவுடைய நல்லதுக்காகவும் அந்த தாத்தாவுடைய ஆசைக்காகவும் அவங்களே ஹெல்ப் பண்ணதுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியே உட்காந்து பிளான் பண்ணிருக்காங்க எப்படி இதை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேல செக் பண்ணி பார்த்ததுல அவங்க எதுவுமே கொண்டு வரல, செல்போன் கூட கொண்டு வரல. ஒருவேளை அவங்க ஆபீஸ்லயே மறந்து வச்சுட்டு வந்திருக்கலாம், இது நமக்கு நல்லதுதான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல, சோ அதனால அதை ஈஸியா மறைச்சிடலாம். எங்க அப்பாவுடைய பாடிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க சொல்வீங்க சார் டாக்டர் எப்படி சொல்வார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர, கவலையே பட வேணாம் டாக்டரும் சொல்வார். ஏன்னா இந்த தீவுல இருக்கக்கூடிய டாக்டர் ரொம்ப நாளா இந்த தீவுல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். இப்ப கவர்மெண்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் தர போறாங்க
அப்படின்றது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த தீவுல ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலும் வரும். சோ அதனால கண்டிப்பா அவருமே நம்ம பிளானுக்கு ஒத்துழைப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட. சோ தாத்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா இருக்குது இந்த மேயருடைய பாடி தான். அதை எப்படி இவங்க டிஸ்போஸ் பண்ண பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேயருடைய பாடியை அவங்க போட்லயே வச்சு இந்த சைக்கோ கொலைகாரன் தான் கொண்டு இந்த தீவை விட்டு தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு தடயங்கள்லாம் இவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க அந்த சைக்கோ கொலைகாரனை தேடி இந்த தீவை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த சைக்கோ கொலைகாரனுடைய பாடியை நம்ம பொச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று போட எப்படி போடுறாங்க பாருங்க ஒரு ஊரே சேர்ந்து. ஆனா இப்ப இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மேயருடைய போட்டு தான். அந்த போட்டுக்கான சவி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே அந்த மேயருடைய பிஏவை மீட் பண்றாங்க. அவருடைய காலில் விழுந்து நம்ம ஹீரோ கதறி கதறி நடந்த எல்லாத்தையும் சொல்லி உண்மையெல்லாம் சொல்லிட்ட. இதை கேட்ட அந்த பிஏ கடுப்பான்னு பார்த்தா நல்ல வேலை பண்ணிருக்கியா, நீ மட்டும் அவளை கொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நானே அவளை கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏவோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற விதமா மேயர் போட்டுடைய சாவியை குத்த அனுப்பிட. இப்படிதான் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப நமக்கு காட்ட. இந்த வேலையில நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சின்ன இருக்காங்க, அவனுக்கு இந்த டிடெக்டிவ் கால் பண்ணி வெளியில கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆன அந்த இசுமி அதுக்கப்புறம் ஜூன் அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் எடுத்தாச்சு, கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய முடியும் பிச்சு எடுத்துக்கிறாரு. இது போதும் எங்களுக்கு, உனக்கே புரியும் இதெல்லாம் நாங்க எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பிட்ட போட்டாங்க வந்து கிளம்பிட. இது நம்ம சின்ன ரொம்பவும் குழப்பி விட்டுருது. ஆக்சுவலி இவனை குழப்பத்துக்காகவே தான் இவர் இப்படி பண்ணிருக்காரு. அதாவது நாங்க உங்களை நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கறதுக்காக. சோ அதனால நம்ம சின்ன இப்ப கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடா. அப்படியே கட் பண்ணா ஃபார்ம் ஹவுஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஹீரோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் தான் காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மைகள்லாம் தெரியாது, இந்த தீவுல தான் இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எதுக்கு இந்த தீவுல இருக்கணும், நம்ம நிம்மதியா எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் வாழ்ந்துலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு நம்ம ஃபேமிலியை இழந்துட்டு நிர்கதியா நிக்கும் போது இந்த தீவு தானமா நம்மளை பாத்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்க, அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்பத்துல இருந்தே நம்ம இசுமி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை விட்டு கொடுத்ததே கிடையாது. சின்ன வயசுல இருந்து கூடவே இருந்து காதலிச்சு அரவணைச்சு இப்ப கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு காட்சியை காட்ட. கொஞ்ச நேரத்துல ஜூன் அங்க வரா வந்துட்டு என்ன சொல்றானா, பேசாம நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல இந்த பணத்தை புதைக்கிறது தான் நல்ல ஐடியா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா முதல் அந்த டிடெக்டிவ் வந்து செக் பண்ணது இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான், கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால எனக்கு தோணுது மறுபடியும் இங்க வந்து செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஜுன்னும் கூடவே ஆபீசர் சின்னும் மீட் பண்ற மாதிரியான ஒரு சீன் வருது. அதுல சின் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜுன்னுக்கும் தெரியுது, இல்ல மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம பண்ற எல்லாத்தையும் அந்த டிடெக்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க மச்சான் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட. இங்க பாரு சின்னு, அந்த பாடி அவங்க கைக்கு கிடைக்காத வரைக்கும் நம்மள அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு முடிய கூட புடுங்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஜுன் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறான். நம்ம சின்னும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குழப்பத்தோட ஸ்டேஷனுக்கு வந்துடும். அன்னைக்குன்னு பார்த்து சின்னுடைய அம்மா ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அங்க ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சின்ன பார்த்துட்டு என்னப்பா மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கு, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லுமா, இல்ல அம்மா கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறியா, உனக்கு எதுக்கு உங்க அப்பா சின்னன் பேர் வச்சா தெரியுமா, சின்னனா உண்மைன்னு அர்த்தம்ப்பா, நீ உண்மைக்குரியவன், அதனால எப்பவுமே நீ உண்மையா தான் இருக்கணும், புரியுதா, ஏதாவது சொல்லு நான் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க. இல்ல இல்லம்மா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அனுப்பி வச்சிடறான். ஆனா அம்மா இப்படி சொல்லிட்டு போனது, அதாவது உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி நம்மால குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட. அப்படியே கட் பண்ணி மேயர் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க வந்து இந்த டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேயர் போர்டுடைய சாவி யார்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட கேட்க. அந்த பிஏ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மேயர் கிட்ட தான் சார் இருக்கும், அது வேற யார்கிட்டயும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து நம்ம ஹீரோக்கு சாதகமா பேச இங்குமே உங்களுக்கு ப்ராப்பரா எதுவுமே கிடைக்காதனால அங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இந்த அடுத்த லூஸ் டாக் வேலையை காமிச்சிடறான். இந்த பிஏ என்ன சொல்லிடுறான்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன அப்படியே டென்ஷனா அப்படியே வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு ராத்திரி எங்க ஊர்ல ஒரு விருந்து ஒண்ணு நடக்குது, வாங்கல உங்களுக்காகவே இந்த ஊருடைய ஸ்பெஷலான காட்டு பண்ணி அடிச்சு பிரியாணி போடுறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல. எது ஜுன்னுடைய வேற ஹவுஸ்ல செத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்களே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. சேச்சா அது ஆக்சிடென்ட்ல அடிபட்ட பண்ணி, அதெல்லாம் நாங்க பிரியாணி பண்ண மாட்டோம், ஃப்ரெஷ்ஷா உங்களுக்காகவே வேட்டையாடி எடுத்துன்னு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த நான் லூஸ் டாக் விட்டுற. எனது ஆக்சிடென்ட்ல அடிபட்ட பண்ணியா, அன்னைக்கு விசாரிக்கும் போது ஏதோ வேட்டையாட போகும்போது பண்ணி கையில கடிச்சிச்சு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம டிடெக்டிவ்க்கு வந்து டவுட் வந்துடா. அப்படின்னா கண்டிப்பா அந்த சைக்கோடைய பணத்தை அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ள தான் இவங்க வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு இவங்க நேரா ஜூனுடைய வீட்டுக்கு போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபீசர் சின்னுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிட்டு ஒரு மாதிரி போட்டு வாங்குற மாதிரி, தம்பி நேரா ஜூனுடைய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீசர் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட சொல்லிட்டு போனை கட் பண்ணிட. பாவம் சின்னு பயந்தே போயிடுறான். அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறான். இவங்க நேரா நம்ம ஜூனுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் உள்ள விட மாட்டான், ஆனா அவனை தள்ளி விட்டுட்டு நேரா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்த பூட்டெல்லாம் உடைச்சிட்டு இப்ப உள்ள போய் பார்த்தா நம்ம டிடெக்டிவ்க்கு திக்கு முக்காடுற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் உள்ள இருக்குது. என்னன்னு பார்த்தா உண்மையிலேயே அங்க பண்ணி தான் இருக்குது, பாடி இல்ல. எப்பவோ நம்ம ஹீரோவும் ஜுன்னும் சேர்ந்துக்கிட்டு அந்த பாடியை எங்கேயோ பொச்சிட்டாங்க போல இருக்கு, இங்க பண்ணிய மாத்திட்டாங்க போல இருக்கு. அதனால செம்ம கடுப்பான டிடெக்டிவ் இப்ப நேரா நம்ம ஹீரோடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கே வந்து கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஒழுங்கு மரியாதையா உன் கையை கழட்டி அந்த காயத்தை எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து சார் தேவையில்லாம வேலை செய்யறேன்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களால முடிஞ்ச அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிங்க, அதை விட்டுட்டு வேலை செய்யறவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு கண்ணா பின்னான்னு கத்த. டேய் எனக்கு தெரியும்டா, நீ தாண்டா அந்த சைக்கோ கொண்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம மேயரை கொண்டு நீ தாண்டா, மாட்டோடா நீ, எனக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒண்ணு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு கண்ணா பின்னான்னு எனக்கு திட்டிட்டே இருக்க. அப்ப திடீர்னு டமால துப்பாக்கி சுடுற சவுண்ட். என்னன்னு பார்த்தா இது ஒரு சின்ன தீவு தானே, இந்த தீவுக்குள்ள எங்கேயோ துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேட்டுக்குது. வேற எங்கேயுமே கிடையாது, நம்ம சின்னுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல தான். இவர் போன் பண்ணிட்டு போனார் இல்லையா, நான் நேரா ஜுன்னுடைய ஃப்ரீசர் பாக்ஸுக்கு தான் போறேன், அதுக்குள்ள இருந்து நாங்க பணத்தை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. அதனால பயந்து போன நம்ம போலீஸ் ஆபீசர் ஷின் ஆல்ரெடி குற்ற உணர்ச்சியில வேற இருந்த.
மாட்டிக்கிட்டாரு. இப்ப மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஃபைனல் வாக்குமூலத்தை கொடுத்துட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டு இருக்காப்ல. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வரா, ஊரே ஒண்ணு கூடி இருக்கு. நைஸா அந்த செல்போனை எடுத்துலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா அந்த இடத்துல அந்த லேடி போலீஸ் இது கிரைம் சீன், இதுல நீங்க கையை வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடுத்துற. அடுத்த சீனே அந்த இறுதி வாக்குமூலத்தை தனியா கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோ அழுதுகிட்டே ஜூன் கிட்ட கேக்குறாரு, ஏண்டா நம்ம பாடியை மாத்தின விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஆல்ரெடி குழம்பி போயிருந்தான்டா, பயந்து போயிருந்தான்டா. கடைசியா பேசும்போது கூட ரொம்பவும் பயந்து போயிருந்தான். அதனாலதான் மேல மேல நம்ம பண்ற எதையும் சொல்ல வேணாம், அவனை இன்வால்வ் பண்ண வேணாம் தான் அவங்க கிட்ட நான் எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி இப்ப இவன் சொல்ல. ஒருவேளை இது தெரிஞ்சிருந்தா நம்ம ஷின் வந்து சூசைட் பண்ணிருக்க மாட்டான். இப்படி ஒரு சாவை மறைக்கிறதுக்காக இப்படி சாவு மேல சாவா விழுந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் ஜுன்னும் இங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வராரு. உங்க ஃப்ரெண்டு சாகிறதுக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துட்டான், அதுல உங்க ரெண்டு பேரும் இருக்குது, ஸ்டேஷனுக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஜுன்னும் இங்க பாருங்க, செத்து போனது என்னுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய ஒரே ஒரு ஆசை இந்த தீவுல ஒரு நல்ல போலீஸ்காரனா இருக்கணும்ன்றது தான். ஆனா இப்போ அவனை நாங்க இழந்துட்டோம், அவனுக்கு ப்ராப்பரா நாங்க இறுதி அஞ்சலி செலுத்தணும், அதனால நாங்க நாளைக்கு வரோம், நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உங்க ரெண்டு பேரும் போக அப்ப குடுக்குறாரு பாருங்க நம்ம டிடெக்டிவ் ஒரு ட்விஸ்ட. உண்மையிலேயே அந்த வாக்குமூலத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க பேரை ஷின் சொல்லிருக்கவே மாட்டாரு. இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணது தான் தானும், இந்த தீவுடைய நல்லதுக்காக தான் நான் பண்ண, அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க நான் போய் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு கில்ட்ல சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு. ஆனா இவரு அப்படியே மாத்தி சொல்லிட்டு இருப்பாரு. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஷின் செத்து போனது இவங்களால ஏத்துக்கவே முடியல. நம்ம ஹீரோவா அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா அவங்க மனைவியை கட்டி பிடிச்சி ஏன் அப்படி ஷின் பண்ணாருன்னு கேட்கும்போது அதுக்கான பதில் இவர்கிட்ட இல்ல. மனசு நொந்து போயிருக்காரு. இவருக்குள்ள குற்ற உணர்ச்சி இன்னுமே அதிகமாயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில ஷின் இறந்து போன அந்த இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க அந்த டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அடிக்கிறதுக்கே வராங்க. அந்த அளவுக்கு கடுப்புல கத்துறாங்க. நீ வந்ததுனால தான் சாவு மேல சாவு விழுந்துட்டு இருக்குது, அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னும் உனக்கு துப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டே இருக்கும்போது அப்ப இங்க ஒட்டுமொத்தமா ஊர் மக்கள் கூடியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் மொபைலுக்கும் ஒரே சமயத்துல மெசேஜ் வருது. அதுவும் இறந்து போன மேயர் மொபைல்ல இருந்து. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த சைக்கோ கில்லருடைய பாடி நம்ம ஹீரோவுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல தான் புதைக்கப்பட்டிருக்குது, அவனை சாகடிச்சது இசுமி தான் அப்படின்ற ஒரு மெசேஜ் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய மொபைலுக்கும் இப்ப வர. அவ்வளவுதான், அடுத்த சீனே ஒட்டுமொத்த ஊருமே நம்ம ஹீரோவுடைய ஃபார்ம் ஹவுஸை சுத்த போட்டுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. உள்ளுக்குள்ளதான் நம்ம ஹீரோவும் ஜுன்னும் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போச்சு வகையா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மெசேஜ் யார் அனுப்பிச்சாங்க, என்ன அனுப்பிச்சாங்க எதுவுமே உங்களுக்கு புரியல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் இருந்தாலும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப ஜுன் என்ன சொல்றானா, மச்சான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, மாட்டிக்கிட்டோம், எல்லாமே தெரிய வந்துருச்சு. பட் இன்னுமே இது நம்ம கையை விட்டு போல. ஏன்னா இறந்து போன எல்லாருமே ஆசைப்பட்டது என்ன, இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும், அது நீ இருந்தா மட்டும் தான் நடக்கும். உன்னை காப்பாத்துறதுக்கு தாண்டா எல்லாருமே செத்து போனாங்க. அவங்க சாவு வேஸ்ட் ஆயிடக்கூடாது, குறிப்பா நம்ம நண்பன் ஷின்னுடைய சாவு வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அதனால நான் இந்த பழியை ஏத்துக்கிற மச்சான், நான் தான் இவனை கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறேன், நீ இந்த ஊரை பாத்துக்கோ மச்சான் அப்படின்ற மாதிரி இப்ப ஜூன் சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். அவன் என்ன சொல்றானா, இல்லடா என்னால சத்தியமா முடியாது, ஆல்ரெடி நான் பண்ண ஒரு தப்புக்காக இந்த ஊர்ல இருந்து நல்லவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, கடைசியா என்னைய நம்பிட்டு இருந்த என்னுடைய நண்பனும் இறந்து போயிட்டான், இப்ப எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான், நான் செஞ்ச தப்புக்காக மறுபடியும் என்னுடைய இன்னொரு நண்பன் தண்டனை அடைய வேணாம், அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவேன், அதனால நானே இதை ஏத்துக்கிற மச்சான் அப்படின்ற மாதிரி இவன் விடாப்புடியா சொல்றான். ஜூன் எவ்வளவு சொல்லி பாக்குறான், ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. இந்த சமயத்துல வெளியில போலீஸ் வர பாடியை வர கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ இசுமி அரெஸ்ட் பண்ணப்படுறான். பட் இருந்தாலும் இந்த தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடியல் இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான். இதை நடத்துறதுக்கு இசுமி இருக்கணும்னு அவசியமே இல்ல, நீ பாத்துக்கோ மச்சான் தீவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒட்டுமொத்த பொறுப்பையும் நம்ம ஜூன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ இப்ப ஜெயிலுக்கு போயிட. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. இப்போதைக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸை பாத்துக்கிறது ஜூன் தான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை ரொம்ப பாசமா கூடவே ரொம்பவும் பாதுகாப்பா ஜூன் தான் பாத்துக்கிறான். இதுக்கிடையில ஒரு நாள் செத்து போன தன்னுடைய நண்பன் சின்னுடைய கலருக்கு நம்ம ஜூன் போறான். அப்படி போகும்போது அங்க ஆல்ரெடி நம்ம டிடெக்டிவ் அங்க ப்ரே பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் வந்து ஜுன்னை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறாரு பாருங்க, என்னப்பா சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, இந்த கேள்வி நமக்கும் புரியல ஜுன்னுக்கும் புரியல. என்ன புரியல, எதுக்கு இப்படி கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க குடுக்குறாங்க பாருங்க ஒரு லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட். நம்ம ஜுன்னுடைய வீட்டுல அவனுடைய பெட்ரூம்ல அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஸ்கிரீனை திருப்புறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு செவரு முழுக்கவே நம்ம ஹீரோ இசுமியுடைய ஒய்ஃபான அவங்க மனைவி இருக்காங்களே, அவங்க பேர் அக்கீரா, அவங்களுடைய போட்டோவை தான் இவன் ஒட்டி வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த ஜுன்னு தான் சின்ன வயசுல இருந்து ஹீரோவுடைய ஒய்ஃபான அக்கீராவை ஒன் சைடடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. குறிப்பா நம்ம ஹீரோ இசுமிக்கே தெரியல. அவரு லவ் பண்ணி பாசத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லயே பக்காவா செட்டில் ஆயிட்டு இருக்காரு. இதுல பிசினஸும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா அமைஞ்சு போச்சு இல்லையா. சோ அதனால ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வாழ்க்கையை நம்ம ஹீரோ இசுமி வாழ்ந்திருப்பான். ஆனா இது எதுவுமே இல்லாம தன்னந்தனிமையில ஒரு வெத்தான வாழ்க்கை தான் இந்த ஜூன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். பேரு புகழ் குழந்தை குட்டி பிசினஸ் சொல்லிட்டு இவனுக்கும் வாழணும்னு ஆசை தான். ஆனா இவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய நண்பன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் இசுமி பெஸ்ட் ஃப்ரெண்டா போயிட்டதுனால அதை கேஷுவலா எடுத்துட்டு தான் இவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஆனா எப்போ அது ட்ரிகர் ஆயிட்டு இருக்குன்னா, அன்னைக்கு ராத்திரி மேயர் வந்து நீ இந்த ஊருக்காக என்னடா பண்ணிட்டு இருக்க, உருப்படியா எதுவுமே பண்ணல, குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே கிடையாது, ஒரு பிசினஸ் சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது, சும்மா வெட்டியா ஊர் தானே சுத்திட்டு இருக்க, நீ ஜெயிலுக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கதான் இவனுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்குது. அதனால தான் மண்வெட்டி எடுத்து மேயர் மண்டையை பொழுது அன்னைக்கு அவனுடைய கோவத்தை காமிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம யாருமே பார்க்காதப்ப மேயருடைய செல்போன் எடுத்து வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த சைக்கோ ஊருக்குள்ள வரும்போது, அதுவும் குறிப்பா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கிட்ட வரும்போது அவனுடைய ரெஸ்யூமை வந்து ஹீரோ வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பான். அதை இவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனா அதை எடுத்து ஹீரோடைய வீட்டு வாசல்ல டவுட் வர மாதிரி போட்டதே இவன் தான். இதெல்லாம்
இதெல்லாம் இல்லாம அல்டிமேட்டா அன்னைக்கு ராத்திரி மேயருடைய செல்போன்ல இருந்து இந்த ஊருக்கே வந்து அந்த மெசேஜ் அனுப்புன அந்த பச்சை துரோகியும் இவன் தான். இது அத்தனையும் இவனுடைய சைல்ட்ஹுட் ஒன் சைடு லவ்வுக்காக தான். இப்ப அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அகிரா கூட தான் இருக்கான். எல்லாமே நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கான். பட் இங்க தான் இவன் நினைக்காத ஒரு விஷயம் நடக்குது. அகிரா இவனை பார்த்து, அதான் வேட்டையாடுற சீசன் வந்துருச்சுல, நீ வழக்கமா நீ பண்ற வேலையை போய் பண்ணு, நான் இந்த ஃபார்ம்லாம் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் என் கணவனுக்காக என் வாழ்நாள் முழுக்க நான் காத்திருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவன் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் அகிராவுடைய மனசுக்குள்ள இவனுக்கு இடம் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இவனுக்கு தெரிய வருது. இவனுமே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போறான். அதுக்கப்புறமா நம்ம அகிரா வந்து நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, இப்ப நான் சொல்ல போறத நல்லா கவனி, இப்ப நான் பேச போறது ஜுன்காக தான். சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே இருந்தவன் அவன். பட் ஒரு நாளும் அவனுடைய ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நீ தான் அவனை நல்லா பாத்துக்கணும். உன்னை, நம்ம குழந்தைய, நம்ம தீவை, இது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் அவன் ரொம்ப நல்லா பாத்துமா, அதை நான் நம்புறேன், நீ அவனை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிட்டு இருக்குது. எல்லா உண்மைகளையும் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட அந்த உண்மையை சொல்லாம அரைகுறையா இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை அவங்க கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணீர் மழுக அந்த இடத்தை விட்டு நம்ம ஹீரோ உள்ள போக இப்படியே இந்த படத்தையும் முடிகிறாங்க.